24 அடி நீளமான மரம். இதை என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ கோயிலுக்காக கொடிமரமாக பயன்படுத்த போகிறாங்க. இது பால் மரங்கிறனால இது வந்து கோயிலுக்கு பயன்படுத்த போகிறாங்க. இப்போ பாருங்கள், இப்போது இந்த மிஷினில் வந்து ஃப்ளை வீல் பெருசாக இருக்குது பாருங்கள். இதுலேருந்து நான் அவங்க யூஸ் பண்ணி இப்போ இந்த மரத்தோட தோலெல்லாம் எடுக்கணும். அதுதான் மெயினான வேலை. இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டில் ஏதாவது இது மாதிரி மரம் வச்சுருந்தாலும் நம்ம அது மாதிரி ஃபர்னிச்சர் கூட யூஸ் பண்ணலாம். நான் அடுத்த வீடியோலாம் பாருங்கள். இது கொடிமரமாக இருக்கிறனால அவங்க வந்து இந்த ஷார்ப்பான எட்ஜை மட்டும் எடுக்கிறாங்க. இந்த வெளியே உள்ள தோல் மட்டும் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம வீட்டிலே வளர்ந்தாலும் இந்த மாதிரி மரம் வந்து கொப்பு கொப்பாக இப்படி தான் இருக்கும். நிறையா பிரான்ச்சஸ் வந்து இப்படி தான் அன்ஈவன் ஷேப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போது நைஸாக அப்படியே அந்த தோல் மட்டும் எடுத்து இப்படி 4 பக்கமும் தோல் எடுத்துகிட்டு இந்த மரத்தை உருட்டுறதுக்காக தான் இது கொண்டு வந்திருக்காங்க. மேனுவலாக செய்யும்போது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து மிஷினில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த பலாமரத்தில் இன்னும் ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, இது வந்து எல்லோ கலரில் வுட்டு வரும். பார்க்கும்போதே தெரியுதில்ல, வெட்டும்போதே அந்த எல்லோ கலரில் வருது பாருங்கள். தேக்கு மரம்லாம் கொஞ்சம் ப்ரௌனாக வரும். எல்லோ மரம் வந்து ஃபுல்லாக எல்லோவாகவே இருக்கும். அந்த பலாமரம் நீட்டாக ஷேப் பண்ணிகிட்டே இருக்காங்க பாருங்கள். இப்போது அதான் ஒரு பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள். அந்த பார்க்குன்னு சொல்லுவாங்க, எல்லாம் அந்த பட்டை எல்லாமே எடுக்கிறதுக்கு தான் மெயினாக வந்துருக்கு. தள்ள போயிட்டே இருக்குது பாருங்கள். இப்படி இந்த 4 டேரெக்ஷனும் சீவிட்டு அதுக்கப்புறம் உருட்ட போகிறாங்க. மேனுவலான எஃபர்ட் தான் அது. பாருங்கள், கயிறுலாம் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, கீழே சாமி கயிறு பாருங்கள். இந்த தூசி பறக்கிறதே எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா இருந்ததுங்க. அதனால் உங்களுக்கு கொஞ்சம் காமிக்கலாம்னு நினச்சேன். எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெயிலில் வச்சுட்டு ஸ்லோவாக அந்த பிளேடில் உள்ளே தள்ளுறாங்க. இந்த சிஸ்டமில் வந்து 30 அடி மரம் வரைக்கும் அறுக்கலாமா இந்த மாதிரி. இப்படி இருக்குது பாருங்கள். இந்த ரெயிலில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணுறாங்க, ஸ்லோவாக கிராஜுவலாக. பார்க்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோ கலரில் தெரியுதா? இதுதான் அந்த மரத்தோட ஸ்பெஷலு. ஃபர்னிச்சரும் லைட் வெயிட்டாக இருக்கும்.